வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி வழிகாட்டி நம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி. இடிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி. இனிமேல் ஓயும் இனிவாக வாழும் உறுதியே உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து நாம் தமிழராய்ந்து வருவோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க. நாம் தமிழர். எனும் நான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சிமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்தாய் மீது உறுதி கூறுகிறேன். உளமாற உறுதி கூறுகிறேன். வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக விவசாயி சின்னத்தில் ஹிம்லர் ஆகிய நான் போட்டியிடுகிறேன். இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தேன். தாக்கல் செஞ்சு முடிச்சிட்டேன். வேட்புமனு தாக்கல்ல என்னென்ன நிபந்தனைகள் ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வச்சிருக்காங்களா, கட்டுப்பாடுகள் ஏதாவது வச்சிருக்காங்களா?
இல்ல அந்த மாதிரி எதுவுமே பேசல. கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள்லாம் எதுவுமே இல்ல. சில ஆவணங்கள் கூடுதலா கேட்டிருக்கிறாங்க. அதை நம்ம கொடுப்போம். இப்ப குமரி மாவட்டத்துல நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே 6 வேட்பாளர்களை ஏற்கனவே உங்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்து நீங்க தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு எவ்வளவு தொகுதிகளில் வேட்புமனு உங்க வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க? 5 தொகுதிகள்ல பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் இன்னைக்கு செய்ய முடியாத சூழல். கூடுதலா சில ஆவணங்கள் தேவைப்பட்ட காரணத்தால இன்னைக்கு செய்ய முடியல. வர அடுத்த ஒர்க்கிங் டேல வந்து அவங்களும் செஞ்சிருவாங்க. இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டி நடைபெற்று இருக்கு. உங்க தொகுதியில நீங்க போட்டியிடக்கூடிய கிள்ளியூர் தொகுதியில உங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வலுவான இடத்துல இருக்காரு. அதே மாதிரி அந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய எல்லாருமே ஒரு வலுவான வேட்பாளர்கள் தான். இந்த தேர்தல் போட்டி எப்படி இருக்கும் நீங்க? முதல்ல ராஜேஷ்குமார் அவர்கள் வலுவான இடத்துல இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. அதை எப்படி பார்க்குறேன்னா, காங்கிரஸ் கட்சியில ஒரு வலுவான இடத்துல இருக்கிறாரே தவிர மக்களுடைய மனதிலேயோ மக்கள் மன்றத்திலேயோ அவர் வந்து வலுவான இடத்துல இல்லை. கடந்த ஒரு 10 ஆண்டு காலமா சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படலை. மக்களுடைய அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரசு கல்லூரி கூட இல்லாத ஒரு அவல நிலையில தான் கிள்ளியூர் தொகுதி இருக்கு. ஒரு அரசு தரமான ஒரு அரசு மருத்துவமனை இல்லை. நீர்நிலைகள் எல்லாம் அழித்தொழிக்கப்பட்டிருக்கு. நீண்ட கால கோரிக்கை, கடல் ஆம்புலன்ஸ் கோரிக்கை நிறைவேற்றப்படலை. ஹெலிகாப்டர் தளம் நிறைவேற்றப்படலை. 7 ஆண்டு காலமாகுது மீனவர்களுக்கு, கடலில் மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் கிடைக்கிறதுக்கு. ஓராண்டா மாற்றி தருவேன் வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை செய்யலை. திடக்கழிவு மேலாண்மைக்கான திட்டமே இல்லை கிள்ளியூர் தொகுதி முழுக்க. ஏவிஎம் கால்வாய் முழுமையாக தூர்வாரப்படாமல் அது வந்து ஒரு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால்வாயாக, நோய் பரப்பக்கூடிய ஒரு கால்வாயாக மாற்றி வைத்ததில் இவருக்கு பெரிய பங்குண்டு. இப்படி எண்ணற்ற சிக்கல்கள், தொகுதி முழுக்க எண்ணற்ற சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கு. மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில, ஒரு கோபத்துல தான் இருக்கிறாங்க. ஒரு எதிர்ப்பு அலை வந்து தொகுதி முழுக்க ராஜேஷ்குமார் அவர்களுக்கு எதிராக இருந்துட்டு இருக்கு. அது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா இருந்துட்டு இருக்கு. கடந்த ஒரு 6 மாத காலமா மக்களை நேரடியாக சந்திச்சு வாக்களை சேகரிக்க போறப்போ மக்கள் மனதுல ஒரு எதிர்பார்ப்பு, எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு இருக்கும். ஆளுங்கட்சிக்கு எதிராக, ஆளும் சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கும். ஆனா அந்த எதிர்ப்பை யார் அறுவடை செய்வா, அந்த வாக்குகள் எல்லாம் யாரை நோக்கி நகர்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கும். இந்த முறை அந்த எதிர்ப்பு வாக்குகள், அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய சித்தாந்தங்கள், தத்துவங்கள், வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில பெரிய அளவில் போய் சேர்ந்திருக்கு. நீங்க கேட்டதுக்கான பதில் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமான நேரடி போட்டியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டி என்பது ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் எனக்குமான நேரடி போட்டி தான். ஏற்கனவே 6 மாத காலமா நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். எந்த கேள்விக்குமே பதில் இல்லை. ஒரே ஒரு முறை கனிமவள கடத்தல் குறித்து பேசுகிற போது அவருடைய ஆதரவாளர்களை ஏவி பதில் சொன்னாரே தவிர அவர் இதுவரைக்கும் எந்த கேள்விக்குமே பதில் சொல்லலை. அவருக்கு தெரியும், ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் தெரியும், கிள்ளியூர் தொகுதி மக்களுக்கும் தெரியும், ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எதிரு ஹிம்லரும் நாம் தமிழர் கட்சியும் தான் என்று இங்க இருமுனை போட்டியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். தேர்தல்ல பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய இலவசங்கள், அதாவது மக்களை கவருவதற்காக வேண்டி பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை வெளியிடுறாங்க. நேற்றைக்கு கூட பார்த்தோம்னா ஆளுங்கட்சியான திமுக மக்களுக்கு இலவச மின் சாதன பொருட்கள் வாங்குறதுக்கு 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய தேர்தல் அறிக்கைன்னு பார்க்கும்போது மக்களை கவரும் வகையில எதுவுமே இல்லை. அது வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்லும், உங்களுக்கு வாக்கமாகும்? கவர்றதுன்னா நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இப்ப இலவச சாரி கொடுக்குறேன் அப்படின்னா அது கவர்றது மாதிரி இருக்கும். இலவச மிக்சி, இலவச கிரைண்டர்னு சொன்னா கவர்றது மாதிரி இருக்கும். நாங்க கவர்றதுக்கானதை செய்ய வரல. மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன? நாம் தமிழர் கட்சி இலவசத்தையே எதிர்க்கிறதா, இலவசத்தையே கொடுக்கலையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நாங்கள் இலவசமாக தரமான கல்வி, நாட்டின் முதலமைச்சருடைய பேரனுக்கு எப்படிப்பட்ட தரமான கல்வி கிடைக்கிறதோ அதே போன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமகனுடைய பிள்ளைகளுக்கும் தரமான கல்வியை இலவசமா நாம் தமிழர் கட்சி கொடுக்கும். நாட்டின் முதலமைச்சருக்கு எப்படிப்பட்ட தரமான மருத்துவம் கிடைக்கிறதோ அதே போன்ற தரமான மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமகன்களுக்கும் இலவசமாக உலக தரத்தில் நாம் தமிழர் கட்சி கொடுக்கும். அதே மாதிரி குடிநீர் தனியார்மயமாக இருக்கு. குடிநீர் அடிப்படை தேவை. அனைத்து உயிரினங்களுக்குமான உயிராகாரமான குடிநீரை வித்துட்டு இருக்கிறாங்க. மிக்சியும் கிரைண்டரையும் அண்டாவங்க குண்டாவங்க இலவசமா கொடுத்துட்டு தவிச்சவாய்க்கு தண்ணீரை 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி குடிநீரை இலவசமா கொடுக்கும். நாங்கள் கல்வி, எல்லோருக்கும் கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு, வேலைக்கேற்ற சம்பளம், அந்த சம்பளத்தின் மூலமாக அவர்களே சுயமாக அவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களோடு வர்றோம். இப்ப எது மக்களுக்கு தேவைங்கிறத மக்கள் முடிவு செய்யணும். கட்சி ஆரம்பித்த காலத்துல இருந்து உங்களுடைய வாக்குறுதிகள் இதே மாதிரிதான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் இப்ப திராவிட கட்சிகள் இது போன்ற கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவிச்சுதான் வெற்றி வாங்கி தூக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எங்களோட திருப்பியும் கேள்வி. இப்போ உங்களுடைய இதுல வந்து அந்த மாதிரியான கவர்ச்சிகரமான திட்டங்கள், வாக்குறுதிகள் இல்ல. மற்ற திராவிட கட்சிகள் 2000, 2500, 1000 அப்படின்னு
ஒவ்வொரு மாதம் இந்த பெண்களுக்கு இலவசம் ஊதிய தொகுப்பூதியம் அப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் கேக்குறேன். நாங்க எப்படி பாக்குறோம்னா, இப்போ டாஸ்மாக் கடையை நோக்கி இன்னைக்கு ஒரு பெருங்கூட்டம் போயிட்டு இருக்கு. அப்ப அரசு என்ன செய்யறாங்கன்னா, மேலும் மேலும் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைக்கிறாங்க. அப்ப நாங்க அதை செய்ய முடியாது இல்லையா? அது தவறு. தவறு என்று தெரிந்தும் அவர்கள் அதை செய்யறாங்க. அவர்களுக்கு அதுல ஆதாயம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, லாபம் இருக்கிறது, அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுது. அப்ப நாங்க அதற்கு மாற்றாக நாங்க என்ன செய்யறோம்? டாஸ்மாக் கடைகள் அத்தனையும் மூடப்பட வேண்டும். இது நம்முடைய பொருளாதாரம் இல்ல. நீங்க டாஸ்மாக்ல 50,000 கோடி பொருளாதாரம் இருக்கு உங்களுக்கு. ஆனால் பாலினுடைய பொருளாதாரம் 3 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. நாங்கள் டாஸ்மாக் பொருளாதாரத்தை தாண்டி பால் பொருளாதாரத்தை நோக்கி நாங்க சென்றுட்டு இருக்கோம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, மக்களை இன்னும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை கூட மக்களுக்கு மக்கள் உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு இது போன்ற கவர்ச்சி திட்டங்களை முன்னிறுத்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க கேட்டது மாதிரி நாங்க 2016 இருந்து தொடர்ந்து போட்டிட்டு இருக்கிறோம். 2016 1 விழுக்காடு வாக்குகளை தான் பெற்றோம். அப்போதே பலர் சொன்னார்கள், சீமான் கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாரு, நாம் தமிழ் கட்சி ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிடுவோம். அப்போவே நாங்கள் சொன்னோம், இல்லை, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம், தொடர்ந்து எங்களுடைய பயணத்தை பாருங்கள் சொல்லி தனித்து போட்டியிட்டு 2019 தேர்தலில் 4 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். 2021 7 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். 24 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். எந்த இடத்துலயுமே ஒரு துளி அளவு கூட எங்களுக்கு பின்னடைவு கிடையாது. தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி நாங்க முன்னேறிட்டு தான் வருகிறோம். மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு இடத்தை நாம் தமிழ் கட்சி உறுதியா நாங்க பிடிச்சிட்டோம். வர்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது உறுதி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடந்த தேர்தலில் திமுகவின் தாரக மந்திரமாக இருந்தது மதுக்கடைகள் மூடப்படும். கனிமொழி ஏழை காலிகள் ஆக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஆனா இந்த தேர்தல் வாக்குறுதியில மதுக்கடைகளை பத்தியோ ஏழை பெண்களை பத்தி எந்த விதமான வாக்குறுதிகளும் கொடுக்கல. எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறோம்னா, மதுக்கடைகளை நடத்துறதே அவங்கதான். அவர்களுடைய தலைவர்கள், அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தான் மது ஆலையே நடத்துறாங்க. திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஜெகத் ரட்சகன் அவர்கள், அவருக்கு சொந்தமா ஆலை இருக்கா இல்லையா? அவருடைய பகுதிகளில், அவருடைய மருத்துவமனைகளில் ரைடு நடத்தி பிணவரையிலிருந்து கோடி கோடியாக கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அப்ப இந்த மதுக்கடைகள் என்பது திமுகவினுடைய கஜானா, திமுகவினுடைய பொருளாதாரமே இந்த மதுக்கடையில தான் இருக்கு. அவங்க எப்படி மூடுவாங்க? மதுக்கடைகள் மூடப்பட்டது என்றால் திமுகவினுடைய பொருளாதாரம் காலியாகும். திமுக என்கிற கட்சியை கலைச்சிட்டு தான் இவங்க போகணும். அதனால அவங்க அதை செய்ய மாட்டாங்க. நாங்கள் அதை செய்வோம்.